லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணானுபவத்தை மிகவும் விரிவாக அனுபவித்த பெரியாழ்வார் மற்ற அவதாரங்களிலும் சிறிது அனுபவத்தை செய்துவிட்டு அர்ச்சாவதார அனுபவத்திலே எழுந்து திருமாலிருஞ்சோலை திருக்கோட்டியூர் என்கிற திவ்யதேசங்களை அனுபவித்தார். இடையிலே 2 திருமொழிகள் திருநாம விஷயமாக சென்றது. அதற்கு பிறகு மறுபடியும் திவ்யதேச அனுபவத்தை தொடங்கி கண்டமென்னும் கடிநகர் என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்கிறார். இந்த கண்டமென்னும் கடிநகர் என்கிற திவ்யதேசம் பத்ரிகாசிரமத்திற்கு செல்லும் வழியிலே அமைந்திருக்கிற ஒரு திவ்ய தேசம். வடதேசத்திலே வடநாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். இது தேவப்பிரயாகை என்று தற்பொழுது வழங்கப் பெறுகின்றது. இந்த திவ்ய தேசத்திலே எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானை ராமபிரானாக முதல் பாசுரத்திலே அனுபவித்தவர். கீழே சில பாசுரங்களிலே அவனை கண்ணபிரானாகவும் அனுபவித்தார். அந்த அனுபவம் மேலும் தொடர்கிறது பெரியாழ்வாருக்கு. இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கின்ற இந்த 8வது பாசுரத்திலேயும் அவனை கண்ணபிரானாகவே அனுபவிக்கிறார். கண்ணபிரான் பாண்டவர்களுக்காக அவன் என்ன செய்தான்? அந்த துரியோதனாதியர்களை அழித்தான் அல்லவா? அப்படிப்பட்ட எம்பெருமான் என்று அவனை சொல்லி அவன் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசம் என்று இந்த 8வது பாசுரத்திலே அனுபவிக்கிறார். திரைபொரு கடல் சோழ் தென்மழில் துவரவேந்து தம்மை துணன்மார்க்காய் அரசினை அறிய அரசினை அருளும் அறிபொருடோத்தமனமருவே நிறையாக நெடியோகம் நிரந்தர முழுக்க விட்டு 2 கரவுர வேண்மில் கங்கை கண்டவெண்டங்களினவரே. திரைபொரு கடல் சூழ் திண்மதில் துவரை வேந்து என்று முதலிலே அந்த கண்ணபிரானுடைய ஒரு பெருமையை தெரிவிக்கின்றார். கண்ணபிரான் எப்படிப்பட்டவன் என்னால் துவாரகாதீசன், துவராபதி மன்னன் என்றெல்லாம் கொண்டாட பெறுபவன். துவாரகை என்பது அவன் எழுந்தருளி இருந்த பட்டணம். அந்த பட்டணத்திற்கு அவன் அதிபதியாக இருந்தான். என்ன அதைத்தான் துவரை வேந்து என்கிறார். துவரை என்னால் துவாரகை, அதனுடைய வேந்தன் துவரை வேந்து. அந்த துவரை எப்படிப்பட்டது என்று கேட்டால் திரை ஒரு கடல் சூழ் துவரை என்று கடலாலே சூழப்பட்ட இடம் அது. அதை பற்றி புராணங்களிலே எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்திலேயும் தெரிவிக்கப்படுகிறது. பகைவர்களுடைய துன்பம், அதாவது அடிக்கடி அவர்கள் ஜராசந்தன் முதலானவர்கள் படையெடுத்து வருகின்றபடியினாலே மதுரா நகரத்திலே இருக்கிற இருப்பு சிரமமாக இருக்கிறது என்று கண்ணபிரான் என்ன பண்ணினான்? கடலினுடைய நடுவிலே ஒரு பூமியை உண்டாக்கி அங்கே ஒரு பட்டணத்தை அமைத்தான். அதுதான் துவாரகை என்று சொல்லப்படுகிறது. ஆக கடலுக்கு நடுவிலே அமைந்திருக்கிறபடியினாலே அது திரைபொரு கடல் சூழ் துவரை. அதற்கு வேந்தன், வேந்தனாய் இருக்கிறவன், வேந்தனாய் இருந்தவன் கண்ணபிரான். அவன் என்ன செய்தான்? தன் மைத்துனன்மார்க்காய் அவனுடைய உறவினர்கள், அதாவது திரௌபதி என்கிறவளை அவன் தன்னுடைய சகோதரியாக கண்ணபிரான் கருதினபடியினாலே திரௌபதியினுடைய அந்த பர்த்தாக்களான இந்த பாண்டவர்களை கண்ணனுக்கு மைத்துனன்மார்கள் என்று சொல்லுகின்றார் ஆழ்வார். அப்படி தன் மைத்துனன்மார்க்காய் அந்த பாண்டவர்களுக்காக என்ன செய்தான் கண்ணன்? அரசனை அவியா. அரசன் என்னால் இங்க தன்னை அரசன் என்று இருமாந்திருந்தவன் யார் என்றால் இந்த துரியோதனன் தான். துரியோதனன் என்றால் அவன் மட்டுமா? அவனை சேர்ந்த அத்தனை பேர்களும் அழிந்து போகும்படியாக செய்து என்ன செய்தான் கண்ணன்? முடிவிலே அரசினை அருளும். அவன் பறித்துக் கொண்ட ராஜ்யத்தை அவனிடத்திலிருந்து மீட்டு மறுபடியும் அந்த மைத்துனன்மார்களான பாண்டவர்களுக்கு கொடுத்தான் என்று அவனுடைய பெருமையை தெரிவிக்கின்றார். ஆக இப்படி துவரை வேந்து தன்னுடைய மைத்துனன்மார்க்காய் அரசனை அவியச் செய்து பாண்டவர்களுக்கு அரசனை அருள் செய்தான். அப்படிப்பட்ட அரசனை அவிய அரசனை அருளும் ஹரி புருடோத்தமன் என்று புருஷோத்தமனான எம்பெருமான். அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்னால் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகர். அந்த கங்கை எப்படிப்பட்டது என்றால் அங்கே எப்பொழுதும் யாக பூமி, யாகங்கள் செய்து கொண்டே இருப்பார்களாம். கீழ்ப்பாசுரத்திலே யாகம் முடிந்த பிற்பாடு அவபிரதம் குடைந்தாடும் என்று சொன்னார். அந்த யாகம் நிறைய அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த முனிவர்கள் எல்லாம் செய்கின்றபடியினாலே
யாகங்கள் செய்ய வேண்டுமானால் அப்பொழுது என்ன பண்ணுவார்கள் என்றால் அங்கே ஒரு யூபஸ்தம்பம் என்று ஒன்று நடுவார்கள். அதாவது ஒரு கம்பத்தை நட்டு அது சில சடங்குகள் யாகத்திலே செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக ஒரு கொம்பை ஒரு கம்பத்தை நடுவது வழக்கம். அதற்கு யூபம் என்று பெயர். அதைத்தான் அது அங்கே எண்ணற்ற முனிவர்கள் இருந்து கொண்டு ஒவ்வொருவரும் கரையிலே அந்த யாகத்தை செய்கின்றபடியினாலே கரையெங்கும் வரிசையாக யூபஸ்தம்பங்கள் நடப்பட்டிருக்குமாம். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். நிறை நிறையாக நெடியன யூபம் என்று. நிறை நிறையாக என்றால் வரிசை வரிசையாக நெடியன நீண்ட யூபஸ்தம்பங்கள் அங்கே நடப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கின்றார். நிறையாக நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு அவையெல்லாம் ஒரு ஒழுங்கான வரிசையிலே அத்தனை யூபஸ்தம்பங்களும் பார்க்கப்படுகின்றன. அதே மாதிரி 2 கரைபுரை வேள்வி புகை கமல் இப்படி 2 கரைகளிலேயும் அப்படி யூபஸ்தம்பங்கள் யாகங்கள் இருக்கிறபடியினாலே அந்த யாகத்தினுடைய புகைகள் வேள்வி புகைகள் எல்லாம் அந்த கங்கை கரையிலே எப்பொழுதும் சூழ்ந்து கிடக்கிறது என்று அந்த கங்கையினுடைய பெருமையை சொல்லி அப்படி வேள்வி புகைகமல் கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகர் என்கிற திவ்யதேசம் தான் என் புருடோத்தமன் வாழ்வு, புருடோத்தமன் இருக்கை என்ற எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் என்று இப்படி அந்த திவ்யதேசத்தை வர்ணித்தார் இந்த 8வது பாசுரத்தில். அடுத்தபடியாக என்ன தெரிவித்தார் என்றால் 9வது பாசுரத்திலே தெரிவிக்கின்ற பொழுது இது இந்த கண்டம் என்னும் கடிநகர் என்கிறது வடநாட்டிலே அமைந்திருக்கிற திவ்யதேசம் என்று சொன்னோம். வடநாட்டிலே இருக்கிற ஒரு திவ்யதேசம். இந்த ஒரு திவ்யதேசத்தை இந்த பெரியாழ்வார் ஒருத்தர் மட்டுமே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ஆனால் வடதேசத்திலே இன்னும் கூட பல திவ்யதேசங்கள் இருக்கின்றன. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அருள் செய்த கணக்கிலே நாம் கொண்டு பார்ப்போமானால் வடநாட்டிலே 11 திவ்யதேசங்கள் அமைந்திருக்கின்றன என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். 6 தொண்டை என்று சோழ நாட்டிலே 40, தொண்டை நாட்டிலே 22 என்று இப்படியெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது வடநாட்டிலே பல திவ்யதேசங்கள் இருக்கின்றன. அந்த திவ்யதேசங்களிலே பெரும்பாலானவற்றை தொகுத்து ஒரே பாசுரத்திலே அருளி செய்கின்றார். அப்படி அத்தனை திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் தான் இங்கே இந்த கண்டம் என்னும் கடிநகரிலேயும் எழுந்தருளிருக்கிறான் என்று பெரியாழ்வார் அருளி செய்கின்றார். எத்தனை திவ்யதேசங்களை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் என்று பாருங்கள். மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரையோக்கி இடமுடை வதறி இடவகையுடைய எம் புருடோத்தமன் இருக்கை கரணி வேண்டியா தாய்ப்பத்தை கரமரந்தாளே கடலினை கலங்க கடைச்செடி கங்கை கண்டவெண்ணங்களினாரே. வடதிசையிலே அமைந்திருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் யாவை என்றால் வடதிசை மதுரை. மதுரை என்னால் அதுதான் கண்ணபிரான் அவதரித்த திவ்ய தேசம். மதுரா நகரத்திலே என்றோ கண்ணபிரான் பிறந்தான். அது வடதிசை மதுரை என்கிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் தென் திசையிலேயும் ஒரு மதுரை இருக்கிறது. அதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக வடதிசை மதுரை என்கிறார். நாம் தமிழிலே மதுரை என்கிறோம், வடக்கே அதை மதுரா என்பார்கள். ஆஹா, வடதிசை மதுரை. இன்னும் ஒரு திவ்ய தேசம் போனால் சாலக்கிராமம். சாலக்கிராமம் என்பது அது இன்றைய தினம் நேபாள தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசமாகும். சாலக்கிராமம் என்று பெயர். முக்திநாத் என்று இப்பொழுது வழங்க பெறுகின்றது. அது முக்திநாத் யாத்திரை செல்வதே மிகவும் பெரிய வைபவமாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த முக்திநாத் அங்கே அந்த திவ்ய தேசத்திற்கு சாலக்கிராமம் என்று பெயர். அங்கிருந்து எடுத்து வரக்கூடிய அந்த கற்களைத்தான் நம்முடைய இல்லங்களிலே கூட சாலக்கிராமம் என்றே சொல்லி எம்பெருமானுடைய வடிவாக தினந்தோறும் திருவாராதனம் செய்கின்றோம். அந்த திவ்ய தேசத்தை சொல்லுகின்றார் சாலக்கிராமம் என்று சொல்லுகின்றார். வடதிசை மதுரை சாலக்கிராமம். அதற்கு பிறகு வைகுந்தம் என்னால் அது பரமபதமாகிற ஸ்ரீவைகுண்டம். அதுவும் 108 திவ்ய தேசத்திலே ஒன்றுதானே. அதற்கு பிறகு துவரை. துவரை என்னால் அதுதான் கண்ணபிரான் ராஜ்யம் ஆண்ட இடம். அயோத்தி என்று ராமபிரான் பிறந்ததும் அங்கேதான், ராஜ்யம் ஆண்டதும் அங்கேதான். கண்ணனுக்காவது பிறந்தது மதுரை, அது ராஜ்யத்தை ஆண்டது துவரை. ஆனால் ராமபிரானுக்கு அயோத்தி என்று அந்த அயோத்தியை தெரிவிக்கின்றார். ஆக இப்படி வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை பதரி என்னார். மிகவும் விசாலமான பதரிகாசிரமம். இதுவும் வடதேசத்திலே இருக்கிற ஒரு திவ்ய தேசம் தானே. எல்லாரும் அறிந்த பிரசித்தமான திவ்ய தேசம். பதரி என்றாலே அந்த இலந்தை மரத்திற்கு பதரிகம் என்று பெயர். பதரிகாசிரமம் என்றால்
இலந்தை மரங்களாலே சூழப்பட்ட ஒரு ஆசிரமமானது. ஆயினாலே அது பத்ரிகாசிரமம் என்றே வழங்க பெறுகின்றது. அப்படிப்பட்ட இடமுடை வதரி இவற்றையெல்லாம் இடவகை உடைய தனக்கு இருப்பிடமாக உடைய எம் புருடோத்தமன், என்னுடைய புருஷோத்தமனான எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்று கேட்டால் அது கண்டமென்னும் கடினார். மதுரா நகரத்திலே, துவாரகையிலே, அயோத்தியிலே, இப்படி பத்ரிகாசிரமத்திலே, வைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் யாரோ அவன்தான் இந்த கண்டமென்னும் கடிநகரிலேயும் எழுந்தருளி இருக்கிறான். அந்த கண்டமென்னும் கடிநகர் அது எப்படிப்பட்டது என்றால் கங்கையினுடைய கரையிலே இருக்கிறது. அந்த கங்கை எப்படிப்பட்டது என்றால் தடவரை அதிர தரணி விண்டிடிய தலைப்பற்றி கரைமரம் சாடி பெருத்த வேகத்தோடு வருகிறதாம். அந்த கங்கை என்கிறது அவ்வளவு ஆரவாரத்தோடு வருகிறது. வருகிற பொழுது என்ன செய்கிறது என்றால் வழியில இருக்கக்கூடிய அந்த மரங்களை எல்லாம் முறித்து கொண்டு அது பெரிய வெள்ளமாக வருகிறது. தடவரை அதிர என்னால் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் அதிரும்படியாக வேகமாக வருகிறது. தரணி விண்டிடிய என்னால் பூமியானது அப்படியே பிளந்து போகும்படியாக அப்படி பெருக்கெடுத்து ஓடுகிறது. தரணி விண்டிடிய தலைப்பற்றி கரையிலே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் சாடி என்னால் மரங்களை எல்லாம் அப்படி சாய்த்து கொண்டு அது என்ன பண்ணுகிறது என்ன கடலினை கலங்க என்று கடலே கலங்கும்படியாக கடுத்து இழிகங்கை என்று அது அப்படி பெரிய ஆரவாரத்தோடு அந்த எம்பெருமானை, இந்த கண்டமென்னும் கடிநகரிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கங்கை ஆறு இப்படி ஆரவாரத்தோடு வருகிறதாம். அப்படிப்பட்ட கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகரிலே எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறான் என்று அவனை அனுபவிக்கின்றார். அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.